தஞ்சாவூர் டு கும்பகோணம் தேசிய நெடுஞ்சாலையில் ஐயம்பேட்டை பகுதியில் தான் நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். இந்த சாலை வந்து பார்த்திங்கன்னா சென்னைக்கு போகிறதுக்கான ஒரு பிரதான சாலையாக இருக்குது. ஒரு நாளைக்கு ஆயிரக்கணக்கான பேருந்துகள் பயணிகள் பயணிக்கக்கூடிய ஒரு சாலையாகவும் இருக்குது. இப்படிப்பட்ட சாலையில் இந்த மாடுகள் பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான மாடுகள் வந்து ரோட்டில் படுக்கிறதும் ரோட்டில் நடக்கிறதுமான செயல்களில் ஈடுபட்டுக்கிட்டே இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா தினமும் ஆக்சிடென்ட்டுகள். 2 நாளைக்கு முன்னாடி கூட காலேஜ் மாணவர்கள் 2 பேர் பார்த்திங்கன்னா கீழே விழுந்து ஆக்சிடென்ட் ஆகி நம்ம தான் அவங்களை கொண்டு போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்தோம். இதுபோல் டெய்லி தினம்தோறும் 1க்கு மேற்பட்ட ஆக்சிடென்ட்கள் வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. இந்த விபத்துக்கு காரணமாக இருக்கக்கூடிய இந்த மாடுகளை வந்து உடனடியாக அப்புறப்படுத்தணும்னு சொல்லி நம்ம பல முறை வந்து பேரூராட்சி நிர்வாகத்தில் வந்து மனுக்கள் கொடுத்துருக்கோம், காவல் நிலையத்தில் மனுக்கள் கொடுத்துருக்கோம். பட் எதுக்குமே செவிமடுக்காத இந்த நிர்வாகங்கள் வந்து இது எதற்காக வந்து அமைதி காக்கிறாங்கன்னு தெரியல. இந்த சாலைகளில் வந்து அதிகமான முறைகளில் வந்து அரசு அதிகாரிகளும் பயணிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அவங்க கண்ணுக்கெல்லாம் இது தெரியுமா தெரியலையான்னு தெரியல, எதற்காக அமைதியாக இருக்காங்கன்னு தெரியல. அது எந்த காரணமாக இருந்தாலும் உடனடியாக மனித உயிர்கள் அவ்வளோ ஈஸியாக இருந்தது கிடையாது. அவர் உயிர்களை பாதுகாக்கணும், அவர் உடைமைகளை பாதுகாக்கணும் வகையில் உடனடியாக அந்த மாடுகளை அப்புறப்படுத்தி மனிதர்கள் உயிருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த நேரத்தில் நம்ம ஒரு மிகப்பெரிய கோரிக்கை வச்சுக்கிறோம். இந்த கோரிக்கையை செவிமடுக்காத வகையில் தொடர்ச்சியாக நாங்கள் மனுக்கள் கொடுத்த வகையிலும் பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக மிகப்பெரிய ஒரு போராட்டம் பண்ணி அந்த மாட்களையே நடு ரோட்டில் நிற்க வச்சு நம்ம மாட்களோடு சேர்ந்து மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்துறதுக்கு ரெடியாக இருக்கும். அதற்கு முன்னதாகவே அரசு வந்து இதை கவனத்தில் கொண்டு இந்த மாடுகளை இங்கேருந்து அப்புறப்படுத்தி மனித உயிர்களை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோரிக்கை வச்சுக்கிறோம். நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.